ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நைட்டே மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு. பால் பணியாரத்துக்கு, உளுந்த வடைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் வேலையே நம்ம இதோட ரொட்டீனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்பயுமே சாப்பாடு லஞ்சு கொடுத்து விட்டுருக்கோமே, இன்றைக்கி ஒரு நாள் டிஃபன் கொடுத்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினி இட்லியும் சாம்பாரும் வச்சிடலான்னு சொல்லிட்டு மினி இட்லி சாம்பார் வைக்க வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றின பிறகு சரி வடையும் பால் பணியாரத்தையும் போட்டு ரெடி பண்ணிடலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு. பால் பணியாரம் நல்லா இருந்துச்சு. வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் பணியாரம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் உளுந்து மாவு தண்ணி ஊற்றாமல் நம்ம வடைக்கு ஆட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆட்டிக்கணும். அப்படி போட்டு நம்ம பால் பணியாரம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா அரைச்சி அதில் சர்க்கரையை லைட்டாக உப்பு போட்டு பாலை தனியாக எடுத்து வச்சு இந்த பால் பணியாரத்தில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பால் பணியாரம் நல்லது. இது பிள்ளைங்க உடம்புக்குமே நல்லது. சில பேர் உளுந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லாவே இட்லி வெந்துருச்சு. இட்லி வெந்ததுக்கப்புறம் சரி ஒரு சைடில் சாம்பாரை தாளிச்சிடலாம். பருப்பை வேக போட்டாச்சு. வெறும் இட்லி சாம்பார் தான் வச்சுருக்கேன். பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு விசில் விட்ட லைட்டாக சாம்பார் தூள் போட்டு விசில் விட்டாச்சு. விசில் விட்டு எடுத்துன அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பாரையும் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு இட்லி ரெடி. அதுக்கப்புறம் பால் பணியாரம் போடலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பணியாரத்தை எண்ணெயில் சுற்றி எடுத்து தேங்காய் பால் ஒரு பக்கத்தை அரைச்சி வச்சுட்டு அந்த தேங்காய் பாலில் போட்டு எடுத்தோம்னா சுவையான பால் பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வடையை எடுத்து போட்டு ஆட்டோமேட்டிக்காக வடையும் போட்டு எடுத்துனேன். இன்றைக்கி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ லஞ்சு சாப்பாடு செஞ்சதுனால மீதி ஆகிடும், நம்ம வீட்டுக்கு ஒன்று செய்யணுமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் பணியாரம் ரொம்ப நல்லது. செஞ்சது உளுந்து மட்டும்தான். இது பாப்பா கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் உளுந்தங்களி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் பால் பணியாரமாக போட்டாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டை வேறு, பால் பணியாரம் வேறு. பால் பணியாரம் தேங்காய் பால், உளுந்து. பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அரிசி மாவில். அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பால் கொழுக்கட்டை போடும்போது அதோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் பால் பணியாரம் போடும்போது எனக்கு அது ஒழுங்காகவே வரல. ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி சப்பையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு போட்டு பால் பணியாரத்தில் வச்சு அரிசி மாவு போட்டோம்னா நல்லா ஊற்றி நல்லா வந்துருந்துச்சு. பால் பணியாரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுன்னா அந்த கேப்பில் இது ஒரு 10 நிமிஷம் ஊறினுச்சுன்னா நல்லா ஊறி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வடை பக்கம் ஒரு கூட போட போயாச்சு. வடை போடுறதை என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. எனக்கு வடை அந்த அளவுக்கு ரவுண்டாலாம் வராது. எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.